வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 18 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு மேற்கு மாவட்டங்கள்ல கேரளாவிலும் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரம் தொடங்கி உள் மாவட்டங்கள் வரைக்கும், ஏன் கடலோரம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடுல கூட மழை 35 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருப்பதாக தானியங்கி மழை பதிவு மாநில பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டம் இப்போ வரைக்கும் கிடைக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையில் அதிகபட்சமாக இப்போ வரைக்கும் கிடைக்கிறதுல அதிகபட்சமா ஈரோடு மாவட்டம், அதாவது அந்த சேலம் மாவட்ட எல்லையோர அந்தியூருக்கு வடக்கே, கொளத்தூருக்கு மேற்கே உள்ள வனப்பகுதி கொமரராயனூர் 75 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 7.5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இல்லிப்பிலி 25 மில்லிமீட்டர், மேலும் சங்கரபாளையம் 28 மில்லிமீட்டர். மேலும் வந்திருக்கிற மேலும் தகவலை பார்த்தீங்கன்னா எண்ணமங்கலம், அந்தியூர் இதெல்லாமே நல்ல மழை பொழிந்திருக்கிறது. வருஷ நாடு ஐஸ்கட்டி மழை. கர்நாடகத்தில் நேற்றுக்கு மைசூர் மற்றும் பெங்களூரு இடைப்பட்ட ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதி எல்லாம் இங்கே நல்ல ஒரு கனமழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆலங்கட்டி மழை இருக்கும்னு குறிப்பாக சொல்லியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பெரிய பெரிய கல்மழை, அதாவது ஐஸ்கட்டி மழை நிறைய நேரம், நீண்ட நேரம் பொழிந்தது. மூணாறுல பார்த்தீங்கன்னா ஐஸ்கட்டி கூட்டி குவியலாக குவித்து வைக்கும் அளவிற்கு நிறைய ஐஸ்கட்டி மழை சாலையோரம் கொட்டி கிடந்தது. அவ்வளவு மழை. இந்த ஐஸ்கட்டி மழையை நாம தான் அறிவித்திருந்தோம். இதை எந்த உலக வானிலையாளர்களும் வரைபடத்திலேயோ மாதிரியிலேயோ அல்லது வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ இதை யாரும் தெரிவிக்கவில்லை. ஐஸ்கட்டி மழை ஐஸ்கட்டி மழை என்று சொல்லிக் கொண்டே இருந்தோம். 2வது நாளாக ஐஸ்கட்டி மழை, இன்றைக்கு 3வது நாளாகவும் ஐஸ்கட்டி மழை பொழிய இருக்கிறது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மட்டம் நாவகிரிப்பேட்டையில கூட அரை உழவு மழை, அங்கேயும் அத்திக்கட்டி மழை. அதே போல ஈரோடு மாவட்டம் அந்தியூர் போன்ற பகுதிகளில் எல்லாம், அதாவது வட்டக்காடு பகுதிகளில் எல்லாமே இரவு 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் காற்றுடன் மழை, கனமழை பொழிந்தது. அதே போல உடுமலைப்பேட்டை, முக்கோணம் அதிகாலையில, இன்றைக்கு அதிகாலையில 3 மணிலிருந்து 4:15 வரைக்கும் 3 சென்டிமீட்டர் மழை. ஆக இப்படி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல மழை. இன்னும் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு பட்டியல் பெரிதாகவே இருக்கு. ஆகவே அதை பார்க்க போனோம்னா ரொம்ப நேரம் ஆகும். கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி வெள்ளியங்காடு 18 மில்லிமீட்டர், அதே பாருங்க வெள்ளிமலைப்பட்டினம் 33 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக தொண்டாமுத்தூர் 18 மில்லிமீட்டர், வடசித்தூர் 21 மில்லிமீட்டர், கிணத்துக்கடவுக்கு அருகில் இருக்கக்கூடியது. அதே போல ஆனமலைக்கு அருகே பெரிய போது 20 மில்லிமீட்டர், மேலும் சிஞ்சுவாடி 19 மில்லிமீட்டர், 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை. ஆகவே இப்படி நிறைய இடங்கள்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. வெள்ளக்கோவில 22 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் அதாவது 48 மில்லிமீட்டர், அதாவது மூலனூருக்கு அருகில் கூடிய ஒரு கிராமம். அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய குலசேகரன் கோட்டை 26 மில்லிமீட்டர். அதே போல தேனி மாவட்டத்தோட மயிலாடும் பாறை 28 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சிவகாசி 32 மில்லிமீட்டர், சிவகாசி. அதே போல கோட்டையூர், அதாவது விருதுநகர் மாவட்டம் தேனி மாவட்ட எல்லையோரம் இருக்கக்கூடிய கோட்டையூர்ல 49 மில்லிமீட்டர் மழை. அதே போல கரிவலம் வந்த நல்லூர் 20 மில்லிமீட்டர், இதெல்லாம் தென்காசி மாவட்டம். திருவேங்கடம் 62 மில்லிமீட்டர், அதே போல அழகாபுரி 52 மில்லிமீட்டர், பழங்கோட்டை இது தூத்துக்குடி மாவட்டம், அதாவது தென்காசி மாவட்ட எல்லையோரம் இருக்கக்கூடிய பழங்கோட்டை 63 மில்லிமீட்டர். அடுத்தபடி இருங்க வானரமுட்டி 23 மில்லிமீட்டர், அதெல்லாம் கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடியது. இளையரசனேந்தல் 29 மில்லிமீட்டர். இப்படி நிறைய இடங்கள்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் என்றோம், ஒதுக்கி பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கு தொடக்கம், நேற்றைக்கு சற்று கூடுதல் பரப்புல பொழிந்திருக்கு. இன்றைக்கு தான் தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக போகிறது. 18ஆம் தேதி தான் நம்ம மழை எதிர்பார்த்தோம். கடலோரத்திற்கு
காலையில் பார்த்தீங்கன்னா வானம் தெளிவாக இருக்கிறது, மதியமும் தெளிவாக இருக்கிறது, வெயில் சுட்டரிக்கிறது, மழை வராது. இப்படிதான் உடுமலைப்பேட்டையில முக்கோணத்துல தாமதமாக மழை வரும்னு சொல்லியிருந்தோம். பொழுது விடிந்து கொட்டியது, யாரும் எதிர்பார்க்கவில்லை. இப்படித்தான். ஆகவே இன்றைக்கு டெல்டாவிற்குள் மழை வந்துவிடும். தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் அதிகாலையிலேயே மழை இருக்கும். கொஞ்ச நேரத்தில் காலை கூட இருக்கலாம், ஆனால் ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கணும். எதுவுமே ரேடார்ல காட்டல. தமிழ்நாட்டில் இவ்வளவு பெய்த மழை எந்த ரேடாரிலும் காட்டவில்லை. ரேடாரிலையும் காட்டல, இந்த ஆலங்கட்டி மழை எந்த மாதிரியும் காட்டல. அந்த ஆலங்கட்டி மழைக்குன்னு மாதிரிகள் சொல்லப்படுவதற்கு படங்களோ அல்லது தகவல்களோ எங்குமே இருக்காது. ஆலங்கட்டி மழையெல்லாம் நம்முடைய ஆய்வறிக்கைக்கு உட்பட்டது. ஆகவே அதன் அடிப்படையில் இன்றைக்கெல்லாம் ஆலங்கட்டி மழை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர் இந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஆலங்கட்டி மழை இருக்கு. அதே போல மேற்கு மாவட்டங்கள்ல நேற்றைக்கு பெய்யாத இடங்கள்ல எல்லாம் ஆலங்கட்டி மழை இருக்கு. இன்றைக்கும் சேலம் உள்ளிட்ட பகுதி, சேலம், நாமக்கல், தருமபுரி, அதே போல பெரம்பலூர் இந்த பகுதிகளுக்கும் இன்றைக்கு காற்றுடன் மழை இருக்கு. ஆலங்கட்டி மழைக்கு வாய்ப்பு குறைவு. மழையை ஒட்டிய பகுதிகளில் மேற்கு மாவட்டங்கள்ல இன்றைக்கும் ஆலங்கட்டி மழை இருக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அதிகாலையில தென்கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கலாம். காலை 10 மணிக்கு மேல டெல்டாவுக்குள்ள மீண்டும் மேகமூட்டங்கள்லாம் அப்படியே சூடும். மதியம் 2:30 மணி 3 மணிக்கு மேல மேற்கு மாவட்டங்கள்ல ஆங்காங்கே தொடங்கும். குறிப்பா தென்கடலோரம், தென் மாவட்டங்கள், தென் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரியிலையும் இன்றைக்கு மதியமே மழை தொடங்கும். அதனை அடுத்து தேனி, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கும். அது மதுரை எல்லாம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை வந்தோன்னா மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை தொடங்கும். கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், கரூர், ஈரோடு போன்ற பகுதிகளில் தொடங்கி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் தீவிரமடைந்து திருச்சி மாவட்டத்தில் இன்னும் தீவிரமடைந்து இன்றைக்கு முன்னிரவு டெல்டா மாவட்டங்களை நெருங்கும். நள்ளிரவிலே அது கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல கொடுத்து நாளை அதிகாலைக்குள் டெல்டாவிற்குள் மழை வந்து சேரும். 12 மணி 11 மணிக்கு மேல அதிகாலைக்குள்ள பொழுது விடுவதற்குள் டெல்டாவிற்குள் இடி மின்னலுடன் மழை பொழியும். ஆக இரவு மழை என்று சொன்னார், மாலை ஆகிவிட்டது, மழையை காணும். இரவும் வந்துவிட்டது, நட்சத்திரங்கள் தெரிகிறது. இன்று அமாவாசை வேறு, மிக தெளிவாக நட்சத்திரங்கள் தெரிகிறது. நள்ளிரவும் வந்துவிட்டது, மழையை காணும் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். திடீரென்று நீங்கள் உறங்குவீர்கள். உறங்கிக் கொண்டு காலை பொழுது விடுவதற்குள் கடும் இடி முழக்கத்துடன் மேற்கு வடமேற்கு திசையில் இருந்து டெல்டா உள்ளிட்ட வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் உள்ளே அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கடலூர் மேற்கு பகுதிக்கும், கள்ளக்குறிச்சிக்கும், திருவண்ணாமலைக்கும், அதே போல திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கும் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நள்ளிரவு, முன்னிரவு, நள்ளிரவு கடலோரம் அதிகாலை வந்து கொடுக்கும் மழைப்பொழிவை. காலையில கடலுக்குள்ளும் போய் கடல்ல கொடுக்கும் மழை. அது நாளை காலை வானம் மேகம் சூழ்ந்தே காணப்படும். அதை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மழைக்காலம் போல் காட்சி அளிக்கும். நாளை காலை அதிகாலையில டெல்டாவில் பெய்யும் மழை கடலுக்குள் இறங்கி காலையிலும் மழைக்காலம் போல் காட்சி அளிக்கும். மழை இருக்காது காலையில, ஆனால் கருமேகம் சூழ்ந்து மழைக்காலம் போல் வானம் மூடியே கிடக்கும். ஆகவே சில இடங்கள்ல மழையும் இருக்கலாம். கடலோர பகுதிகளில் வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோர பகுதி மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை கடலோர பகுதி, கடலூர் கடலோரம், புதுச்சேரி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல காலையும் பொழுது விடிந்தும் மழை இருக்கலாம். இந்த மழை இன்றைக்கு மாலை இரவு தீவிரமடைந்து நள்ளிரவு அதிகாலையில கடலோரம் வரக்கூடிய மழை நாளையும் இருக்கும். நாளை வியாழக்கிழமை 19ஆம் தேதி மீண்டும் மேற்கு தென் மாவட்டங்களில் தீவிரமடைந்து கடலோர மாவட்டங்களுக்கு மீண்டும் நாளை மாலை இரவிலே வரும். இன்றைய மழைப்பொழிவு ஒதுக்கினால் ஏதாவது குறைஞ்ச இடத்துல ஒதுக்கும். அந்த இடங்கள்ல நாளை இரவு கனமாக கொடுத்து விடும். இன்றைக்கும் நாளைக்கும் கடலோரம் வரைக்கும் முன்னேறி கொடுக்கும் மழை. கிழக்கு காற்று தேர்க்கை எதிர்த்து உள் மாவட்டங்கள்ல பொழிந்து இறுதியில மேற்கு காற்றோட வேகம் அதிகரித்து கடலோரம், கிழக்கு கடலோரம் வந்தடையும் நல்ல மழைப்பொழிவை. ஆக புதன் இரவு, வியாழன் அதிகாலை, வியாழன் இரவு, வெள்ளி அதிகாலை, வெள்ளி இரவு மழை வாய்ப்பு உறுதி உறுதி உறுதி. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் ஆலங்கட்டி மழைக்கு வாய்ப்பில்லை. கடலோர மாவட்டங்கள், கடலோர பகுதியெல்லாம் காற்றுடன் மழை வரும், இடி மின்னலுடன் வரும். குறிப்பாக ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆலங்கட்டி மழை இருக்கும்.
சில உள்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய கல்வராயன் மலை, கொல்லிமலை, மேலும் பச்சைமலை, அப்படியே பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகள், கேரள எல்லையோர மலைப்பகுதிகள், இன்று கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மலைப்பகுதியை ஒட்டிய அந்த மலைப்பகுதி மலை இருக்கக்கூடிய மாவட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை இருக்கும். இடி மின்னலுடன் இருக்கும். பிற மாவட்டங்கள்ல மழைக்கு முன் ஒரு காற்று இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், 22ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கு. ஆனால் 18, 19, 20 தான் பரவலான மழை. 18 என்றால் கடலோரம் வருவது நள்ளிரவு அதிகாலை, நாளை அதிகாலையில தான் கடலுக்குள் இறங்கும். ஆக இன்று முன்னிரவுல தான் நெருங்கும். நள்ளிரவு அதிகாலையில் மழை இருக்கும். அதுவரை பொறுமை காத்திருக்க வேண்டும். அறுவடை செய்திருக்கக்கூடிய விவசாயிகள் திறந்து போட்டு விட வேண்டாம் இன்றைக்கு நெல் தானியங்களை. அதே போல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே கொள்முதல் செய்து அடுக்கிவிட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல் தானியங்களை மூடி பாதுகாத்திடுங்கள். காற்றுடன் மழை வரும் என்பதனால தார்பாலின் மூடி இருந்தால் திடீர்னு தார்பாலின் தூக்கி காத்து போட்டுரும். அப்ப திடீர்னு நனைந்து விடும். அதற்கு பாதுகாப்பான ஒரு, அதாவது மழைக்கு முன் காற்று இருக்கும், இடிமின்னல் இருக்கும், மழையும் இருக்கும். காற்று என்றால் புயல் காற்றல்ல, கோடை மழையில மழைக்கு முன் வரக்கூடிய மேற்கு திசை வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய மழைக்கு முன் வரக்கூடிய குறைந்த அழுத்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மழை இறங்கிய பகுதியிலிருந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு மழை முன்னேறக்கூடிய இடத்தை நோக்கி வரக்கூடிய காற்று தான். ஆகவே அச்சப்பட வேண்டாம். மழை உறுதி. மாலை தொடங்கி இரவு நள்ளிரவு அதிகாலையில் எதிர்பார்க்கலாம். 22ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த மழையை நாம மார்ச் 15க்கு மேல் 20க்குள் நல்ல மழை இருக்கிறது என்று கடந்த மாதமே அறிவித்திருந்தோம். ஏற்கனவே ஒரு நனைக்கும் மழை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு எல்லாம் கொடுத்ததையும் அதையும் நாம் அறிவித்திருந்தோம். ஐஸ் கட்டி மழையையும் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அது எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிதல் கொண்டு ஏதாவது ஒரு நாள் ஏற்படக்கூடிய சிறு பிழைகளை குற்றமாக ஏற்படுத்திக் கொள்ளாமல் வானிலையாளர்களை ஊக்கமூட்டும் வகையில உங்களுடைய செயல்பாடை அமைத்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.